இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு உழைப்பு. உழைப்பை குறித்து காரல் மார்க்ஸ் குறிப்பிடும் பொழுது 4 உற்பத்தி காரணிகள் என்று குறிப்பிடுகிறார். அதில் நிலம், உழைப்பு, மூலதனம், அமைப்பு, இந்த 4ம் சேர்ந்து தான் எந்த ஒரு பொருளாதார நடவடிக்கைக்கும் மூல ஆதாரமாக இருக்கும். இதில் காரல் மார்க்ஸ் உழைப்பை மட்டுமே பிரதான ஒரு உற்பத்தி காரணி என்று கூறுகிறார். அதுக்கு காரணம், நிலம் என்பது இயற்கையாக கிடைத்தது, பணம் என்பது மனிதன் உருவாக்கிய கருவி, அமைப்பு என்பது உழைப்பு சம்பந்தப்பட்ட மற்றொரு திறன். அதனால் உழைப்பு மட்டுமே மனித இனத்துக்கு மிக முக்கியமான ஒரு கூறு. இந்த உழைப்பு மூலம் வளர்ந்த நாடுகள் நிறைய. மூலதனமும் சேரும்போது அந்த உழைப்பு உற்பத்தி திறன் மிக அதிகமாக மாறும். இது அனைவருக்கும் தெரிந்த விடயமே. நாம் தமிழ்நாட்டு நிலைமையை நாம் கருத்தில் கொண்டால், நமது முன்னோர்கள் முதலீடு இல்லாமல், மூலதனம் இல்லாமல் உழைப்பை மட்டும் கஷ்டப்பட்டு அடுத்த தலைமுறையை உருவாக்கினார்கள். அவர்கள் படிப்பு மூலம் நமது பொருளாதார நிலைமையை மேம்படுத்துவதற்காக 2 தலைமுறையாக போராடி பொருளாதார வாழ்க்கை மீட்சி பெற்று இன்று ஒரு சராசரி இந்திய பொருளாதாரத்தை விட மிஞ்சிய பொருளாதார நிலைமைக்கு நாம் மாறிவிட்டோம். இந்த வெற்றிக்கு மூல காரணம் நமது முன்னோர்களின் உழைப்பு. இப்போ இந்த வெற்றியை கொண்டாடுகிற நேரத்தில் நாம் சில தவறுகளை செய்துவிட்டோம். நமது பெண்கள் கல்வியிலும் சரி, மற்ற மாணவர்கள் கல்வியிலும் சரி, சிறந்து விளங்கும் தமிழ்நாடு கல்வியில் நாம் மக்களை மேம்படுத்தி இருக்கிறோம். இதில் நாம் செய்ய தவறியது என்னவென்றால், நமது மிதமிஞ்சிய பொருளாதார வளர்ச்சி காரணமாக உழைப்பை நாம் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல மறந்துவிட்டோம். இந்த ஜென் விசட் தலைமுறை என்பது உழைக்க தயாராக இல்லாத நிலையை நாம் கண்கூடாக காண்கிறோம். இதனால் என்ன விளைவுகள் ஏற்படுகிறது என்றால், அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை சூழலை ஒரு பொழுதுபோக்கு சூழலாக மாற்றுகிறார்கள். கற்பனையான உலகத்தில் தங்களை நிலைநிறுத்திக் கொள்கிறார்கள். இதற்காக அவர்கள் தொழில்நுட்பத்தின் உதவி காரணமாக எப்பொழுதும் மொபைலையும் டிவியும் பார்க்கும் ஒரு சமூகமாக மாறியிருக்கிறார்கள். இதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாக மாறுகிறது. அவர்களுக்கும் வீட்டில் உள்ள மற்றவர்களுக்கும் முன்னோர்களுக்கான உறவு என்பது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டு வருவதால் அவர்களை அடுத்த வாழ்க்கை மீட்சிக்கு கொண்டு போவது இன்று தமிழகத்துக்கு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சாக இருக்கிறது. இதை குறித்து நாம் சிந்திப்போம். மொபைலை நம் வளர்ச்சிக்கு மட்டும் பயன்படுத்துவது எப்படி என்பது குறித்து நமது அடுத்த தலைமுறைக்கு நாம் புரிய வைப்போம். நன்றி. ஐ. மோகன்தாஸ்.